அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. இந்த உபதேசம் ஏன் வாங்கணும்? நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம சாப்பிட்றோம், நம்ம தூங்க போகிறோம். இந்த உபதேசத்தால் என்ன பயன்? இது எதுக்காக இந்த உபதேசம் வாங்கணும்? இது வாங்குறதால நமக்கு என்ன நன்மை அப்படின்னீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் உலகத்தை பற்றியெல்லாம் படிச்சிருப்பீங்க, உலகத்தை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கின்னு இருப்பீங்க. எல்லாமே தெரியும் உங்களுக்கு. எதுவும் தெரியாமல் இங்கே யாரும் புதுமையாக சொல்லிக் கொடுக்க போகிறதில்லை. எல்லாமே தெரியும். ஆனால் உங்களை பற்றி மட்டும்தான் தெரியாது. உலகத்தை பற்றியெல்லாம் தெரியும், உலகத்தை பற்றியெல்லாம் படிச்சிருப்பீங்க, உலகத்தில் எழுதுனதெல்லாம் எல்லாமே தெரியும். ஆனால் உலகத்தை பற்றி தெரிஞ்சு உங்களுக்கு என்ன நன்மை? உங்களை பற்றி தெரியாத உலகத்தை பற்றி, உலகம் இருக்க போகுது ஆனால் நீங்கள் இருக்க மாட்டீங்க. இல்லாத உங்களை பற்றியில் நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இருக்கிறவங்களுக்கும் இருக்க போகிற உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ண போகிறோம்? அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? கடவுளை தேடாத. கடவுளுக்கு அட்ரஸ் கிடையாது. ஏன்னா உலகமே அவனாகவே இருக்கிறான். இறைவன் இல்லாத முந்தா நாள் கூட ஹாஸ்பிட்டலில் ஒரு சம்பவம் நடந்தது. அப்போ டாக்டர்ஸுங்கெல்லாம் என்னை கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டாங்க. பேசினேன். அப்போ சொன்னேன், நான் அப்துல் கலாமுக்கு ஏன் உயிர் போச்சு? அவர் இங்கே இருந்திருந்தாருன்னா இன்னொரு 10 வருஷம் இருந்திருப்பார். ஆனால் அவர் வேறு இந்த மலைப்பிரதேசத்தில் போனதால் இறந்தார். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம என்னவா இருக்கிறோம், இறைவன் என்னவா இருக்கிறான்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம நியூட்ரலாக இருக்கிறோம், இறைவன் பேஸாக இருக்கிறோம். ஒரு கரண்ட்டு லைட் எரியணுன்னா நியூட்ரல் பேஸ் இருந்தால் தான் லைட் எரியும். வெறும் பேஸ் இருந்தாலும் எரியாது, வெறும் நியூட்ரல் இருந்தாலும் எரியாது. அப்போது நம்ம நியூட்ரலாக இருந்ததுன்னு அபான வாய்வு எடுத்து கொடுக்குறோம் சாப்பிட்டு. இறைவன் என்ன பண்ணுறான்? உலகத்தில் பிராணவாயு எடுத்து கொடுக்குறான் பேஸாக. இது ரெண்டும் சேரும்போது தான் நம்ம இயங்குகிறோம் உலகத்தில். இந்த இயக்கம் இறைவனுக்கும் நமக்கும் அந்த தொடர்பு விட்டு போச்சுன்னு சொன்னால் நம்ம விழுந்துடுறோம். இந்த தொடர்பு விடுற நேரத்தில் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, அதை சேர்க்குறாங்க, திருப்பி கொஞ்சம் நாளைக்கு இயங்குகிறோம். இதுதான் உலகத்தில் சராசரியாக நடந்துக்கினுக்குது. இன்றைக்கி உலகத்தில் 50% நோயாளியாக தான் இருக்கிறோம், 50% தான் நல்லா இருக்கிறோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நோயாளியாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த நோயாளியாக ஒரு நாளைக்கு பிறக்கிறோம், ஒரு நாளைக்கு இறக்க போகிறோம். இது இயற்கையாகி போச்சு. ஆனால் இந்த பிறப்புக்கும் இறப்புக்குள்ளே தான் யாருன்னு தெரிஞ்சுக்குவானவ. தான் யாருன்னு தெரிஞ்சிக்காமல் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், செத்து என்ன பிரயோஜனம், பிறந்து என்ன பிரயோஜனம்? அதனால் சொல்கிறாரு, பெருத்தது சிறுக்கும், சிறுத்தது பெருக்கும், இறந்தது பிறக்கும், பிறந்தது இறக்கும்ன்ற பட்டினத்தார். எதுவுமே அழிஞ்சது இல்லைடா, எல்லாமே இருந்துக்கினே இருக்கிறா, தொட்டைன்னு ஆகுதுடா அப்படின்றார். அது மாதிரி நம்ம முதல்ல நம்மளை பற்றி உணர்வோம். நம்மளை யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இறைவன் யாருன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா இந்த பிறப்பே ஒரு புனிதமான பிறப்பு, மனித பிறப்பு. இந்த மனித பிறப்புக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது, குலம் கிடையாது, கோத்திரம் கிடையாது. கடவுளில் வேறுபாடுகிற ஒரு கடவுள் தான் உலகத்துக்கு. தனித்தனி ஜாதிக்கு ஒரு கடவுள், தெருவுக்கு ஒரு கடவுள், ஊருக்கு ஒரு கடவுள்லாம் கிடையாது. உலகத்துக்கே ஒரே கடவுள், ஒரு குடையின் கீழே தான் இயக்கம் உலகம். அந்த ஒரு கடவுளை தேடுறது தான் மனிதனுடைய வேலை. அப்போது அந்த ஒரு கடவுளை தேடணுன்னா முதல்ல நான் யாருன்னு தெரிஞ்சிங்கன்னா அது யாருன்னு தெரிஞ்சிடும். அதனால தான் இங்கே எல்லாருக்கும் நான் சொல்கிறது, உங்களை தேடுங்கோ. மனுஷன் உடலோட நினைவுகளை உண்டாக்குறான். நினைவுகளை உடலோடு உண்டாக்கும்போது அந்த நினைவு மண்ணோட அழிஞ்சு போகுது. அந்த நினைவு இல்லை திருப்பி. ஆனால் அந்த நினைவை விட்டுட்டு, உடலோடு இருக்கிற நினைவை விட்டு உயிரோட நினைவை உண்டாக்கினா உயிர் அழியா பொருள். எத்தனை வாட்டி பிறந்தீங்கனாலும் அத்தனை வாட்டி அந்த கடவுளை தேட போகுது. அதை தான் நம்ம சொல்லி கொடுத்துருக்குறோம். அதுதான் புனித பாதை, அதுதான் புனித பயணம். அந்த பயணத்தை நம்ம தொடரணும்னா குரு சொல்லி கொடுக்குறது பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் அந்த குரு சொல்லி கொடுத்ததை அடையணும், அந்த இலக்கை அடையணும். அதுதான் நம்மளுடைய பயணமாக இருக்கணும்.
இல்லைன்னா இவ்வளோ தூரம் இவ்வளோ சிரமப்பட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து பிரயோஜனம் இல்லாத போயிடக்கூடாது, வீணாக போயிடக்கூடாது. அதனால் சரியான முறையில் செய்யுங்க, எல்லாரும் நல்ல நிலையை அடைவீங்க. இறைவன் உங்களுக்கெல்லாம் அருள் கொடுக்கட்டும். என்னுடைய ஆசீர்வாதமும் உண்டு உங்களுக்கெல்லாம். பணத்தையோ நகையோ பீரோவில் போட்டு எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுக்கிறோமோ அவ்வளோ பாதுகாப்பாக இந்த உலகத்துக்கிட்டேருந்தையும் மற்றவங்களுக்கு இந்த உயிர்கள்கிட்டேருந்தையும் நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்கணும். அதுக்கு ஒரே வழி, நம்ம யாரையும் பார்க்கக்கூடாது. யாரை பற்றி யோசிக்கிறதுக்கு நாம் வரல. ஏன்னா நம்மளை பற்றி யாரும் யோசிக்க போகிறதே கிடையாது. அவன் பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் சாப்பிட்டானா அப்படின்னு நம்ம யோசிக்க போதில்லை. நம்ம புள்ள சாப்பிட்டுதா, நம்ம பொண்டாட்டி சாப்பிட்டுதா அப்படின்னு தான் யோசிக்க போகிறோம். அப்போது எல்லாருக்கும் அவங்கவுங்க கவலை தான் பெருசு. அப்போது நாம் உலகத்தை பற்றி கவலைப்பட்டு ஒன்றும் ஆக போகிறது இல்லை. அவங்களோட கவலைகளை தீர்க்கிற சக்தியும் நமக்கு கிடையாது. முதல்ல நம்மளோட கவலையை நாம் தீர்ப்போம். ரோட்டில் கும்பலாக சின்ன பசங்க என்ன பண்ணால் உட்காந்து பேசுவாங்க, அரட்டை அடிப்பாங்க, போகிறவங்களாம் கிண்டல் பண்ணுவாங்க. கேட்டால் இது என் ஏரியா, நான் அப்படி தான் பண்ணுவேன்னுவான். சரிடா, உன் ஏரியா தான், நீ அப்படி தான் பண்ணுவேன். உன் ஏரியாவில் உன் குண்டும் குழியுமா இருக்குது, ரோடெல்லாம் இருக்குது, உன் ஏரியா தானே, அதை கொஞ்சம் மண்ணு போட்டு ரொப்பி 4 பேர் பயன்படுற மாதிரி பண்ணுடா. அப்போ உன் ஏரியா சொன்னேன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் அப்படி யாராவது பண்ணுறோமா? யாரும் பண்ணுறது கிடையாது. தவறான வயசுக்கு நான் உரிமை கொண்டாடுறேன். தப்பு பண்ணிவிட்டு அதை வெக்கி தலை குனியாமல் அதையே நான் திமிரா பேசுகிற அளவுக்கு இந்த உலகம் போயினாக்குது. அப்போ இந்த உலகத்தை பற்றி நான் கவலைப்படலாமா? அதுதான் சார், உலகத்தை பற்றி கவலைப்படுறதுக்காக நீ வரலை. எவன் படைச்சானோ அவனு அந்த பொறுப்பு. நான் புள்ளையே காப்பாற்ற முடியாமல் கவலைப்பட்டுக்கிறேன். அதை சரியாக படிக்க வைக்க முடியல, அதுக்கு வேலைக்கு துணி சாப்பாடு போட முடியல, தேவையான துணிமணி எடுத்து கொடுக்க முடியல. அப்போது என்னோடய குடும்பத்தையும் என்னால் காப்பாற்ற தெரியலன்னா நான் உலகத்தை பற்றி கவலைப்படுறதுக்கு நான் ஆள் இல்லை. எவன் படைச்சானோ அது அவனோட பொறுப்பை விட்டுட்டு என்ன நான் கரை சேர்க்கறதுக்கு வழி என்ன, எதை பண்ணால் நான் கரை சேருவேன் அப்படின்னு சொன்னால், இந்த மூச்சானது வெளியே உள்ளேயும் போகிற வரைக்கும் கவலைகள் நம்மளை தொடர்ந்து வந்துக்கினே தான் இருக்கும். அப்போ எப்படிப்பா கவலையிலேருந்து நம்ம தப்பிச்சு போடலான்னு சொன்னால், இந்த மூச்சு எனக்குள்ளே ஒடுங்கினா மட்டும்தான் கவலைக்கான மருந்து. அது மட்டும்தான். நிறைய பேர் கவலை, புள்ள இறந்துட்டான், அந்த கவலை யாராலும் தீர்க்கவே முடியாது. யாராவது தீர்க்க முடியுமா? இன்னொரு தத்து எடுத்தா கூட தான் பெற்ற புள்ள இல்லைன்ற கவலை தான் இருக்கும். சரி, இந்த புள்ளையை வளர்க்கலாமேன்ற கவலை, அதை பற்றி அந்த கவலையை தீர்க்கறதுக்கு மருந்தாக இருக்காது. ஏன்னா வாழக்கூடிய நாளில் பெற்றவங்களுக்கு நான் போயிட்டா கூட பரவாயில்ல, நான் போனால் கூட அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் எல்லா அப்பா அம்மாவும் நினைக்கிறாங்க. தன்னைத்தானே அழிச்சிக்கின்னு ஒரு ஜீவன் இருக்குதுன்னு சொன்னால் அது பெற்றவங்கள தவிர வேறு யாருமே கிடையாது. தனக்கு பசி எடுக்கும், என் புள்ள சாப்பிட்டோம், தனக்கு ருசியான பொருள் கிடைச்சால் கூட தான் பிள்ளைங்க சாப்பிட்டோம் அப்படின்னு தனக்கு கிடைச்சது எல்லாம் நான் அனுபவிக்கலை. தான் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை தாண்டி வந்தால் கூட இப்போ கிடைச்ச வாழ்க்கை கூட எனக்கு வேணாப்பா, பசங்க நல்லா இருக்கட்டும், பசங்க நல்லா படிக்கட்டும், அவங்க எதிர்காலம் நல்லா இருந்தால் அது போதும் எனக்குன்னு தன்னைத்தானே அழிச்சிக்கின்னு ஒரு ஜீவன் வாழுது அப்படி சொன்னால் அது பெற்றவங்கன்ற அந்த அம்மா அப்பான்ற அந்த ஒரு ஜீவன் மட்டும்தான். அப்போ அவங்களுக்கு நாம் காலம் ஃபுல்லாக கடமைப்பட்டவங்களாக இருக்கணும். விதிவசமாக ஒரு சிலருக்கு அந்த மாதிரி ஒரு குடுப்பனை இல்லாமல் கூட போயிடும். அம்மானாலே கருணையானவங்க தான். ஆனால் ஒரு 4 புள்ள இருக்குதுன்னா ஒரு அம்மாவே என்ன பண்ண, யாரோ ஒரு புள்ள மேலே அக்கறையாக இருப்பாங்க, யாரோ ஒரு புள்ள மேலே ஒரு மாதிரி கோபமாகவே இருப்பாங்க. அவன் தலைச்ச புள்ளையாக இருக்கலாம், கடைசி புள்ளையாக இருக்கலாம். பெரும்பாலும் கடைசி புள்ள மேலே தான் எல்லாருக்கும் பாசம் அதிகமாக இருக்கும். இந்த தலைச்ச புள்ள தான் ஊரில் இழிச்சவன் யாரானா இந்த தலைச்ச புள்ள தான். ஏன் கடைசி பிள்ளையும் அவங்க பெற்றவங்க தான், தலைச்ச பிள்ளையும் அவங்க பெற்றவங்க தான். ஏன் இந்த தடுமாற்றம், ஏன் அப்படிலாம் வருது அப்படி சொன்னால், ஆமாம் அதுதான் அது வாங்கின்னு வந்து வரேன் சாமி. ஏன் அந்த தடுமாற்றம் ஏன் வந்தது? அம்மானாலே கருணையானவங்க தானே. அம்மானா தெய்வத்துக்கு சமமாக சொன்னாங்களே, தெய்வம் யாரையும் பாகுபாடு பார்க்கலையா? அப்போ தான் பெற்ற பிள்ளைங்க இல்லையா, ஒரு பிள்ளைய நல்லா பார்க்குறது, ஒரு பிள்ளைய எப்படி கேட்டு போனான்னா சொன்ன, சாப்பிட்டானா சாப்பிட்லன்னா, அது படித்தான்னா படிக்காமல் போனா என்ன அப்படின்ற மாதிரி போதும். இதுக்கு காரணம் என்னென்னா, அங்கே 2 பேருக்கு முதல்ல முடிச்சு போட்டாங்க பாருங்க, அங்கே வேணா ஆயிடுச்சு. பொருத்தம் இல்லாத 2 பேர் ஒன்றா கூடி கலந்தாங்கன்னு சொன்னால் அங்கே என்ன ஆகும்னா 2 பேருக்கும் வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் வெறுப்பாக தான் இருக்கும். 2 பேருக்கும் பிடிக்கல, அதுதான் எப்பா என்ன கூட்டம் பண்ணாம்மா உனக்கு பிடிச்சதா மாப்பிள்ளையா, எப்பா உனக்கு பிடிச்சிக்குதா பொண்ணு அப்படின்னு கேட்பாங்க. 2 பேரும் ஒத்துப்பட்டு போனாங்கன்னா அதுக்கு பிறக்கிற புள்ள மேலே பாசம் இருக்கும்.
2 பேரும் ஒருவேளை 2 பேரும் ஏதோ ஒரு கம்பல்சரியில் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் இவங்க 2 பேரும் வெளிப்பார்வைக்கு புருஷன் பொண்டாட்டியே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு தனி உலகம் இருக்குது. அந்த உலகத்தில் அவங்க 2 பேரும் கீரியும் பாம்பாக தான் இருப்பாங்க. இப்படி கீரியும் பாம்புமா இருக்கக்கூடிய குழந்தை பிறந்ததுன்னா அம்மா என்ன பண்ண, இந்த பொண்டாட்டி என்ன பண்ணாங்க, இந்த புருஷன் மேலே இருக்கிற கோவத்தை எல்லாம் முதல் தடவை பிறந்தது பாருங்க, அது இந்த கோவத்தெல்லாம் வாங்கிறதுக்குனே வரம் எடுத்து வந்தது. ஏன்னா புருஷனை அடிக்க முடியாது, புருஷனை திட்ட முடியாது. ஒரு குழந்தை நல்லா வேலை செய்யுது, அம்மா சொன்னதெல்லாம் கேட்குது, டேய் இந்த கோர்ட்டில் நில்றானா அப்படியே நிற்குது அப்படின்னா அந்த அம்மா என்ன சொன்னாப்பா, நான் பெத்த புள்ள, நான் சொன்னதெல்லாம் செய்கிறான், நீ தாண்டா என் புள்ள அப்படின்னு சொல்லுவாங்க. அதே புள்ள ஒரு கொம்பு முளைச்சோ ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, ஏடா கூட பண்ணிட்டான், சொல் பேச்சே கேட்கலன்னா அவன் என்ன சொல்லுவாங்கன்னா அப்பனை உரிச்சு வச்சுக்குது. அவன் தான் முட்டா பீசுன்னு பார்த்தா அவனுக்கு பிறந்தது அதே மாதிரி வந்தது, நான் எதைன்னு பார்க்கறது அப்படின்வாங்க. அப்போது தான் கணவன் மேலே இருக்கிற கோபத்தை அவன் மேலே காட்ட முடியாதனால அந்த முதல்ல ஒரு குழந்தை பிறகு பாருங்க, அந்த கோபம் எல்லாம் அந்த குழந்தை மேலே வெளிப்படும். சரி இது இப்படியே இருக்குமா அப்படின்னா, இது காலம் என்ன பண்ணால் எல்லாத்தையும் மாற்றக்கூடிய சக்தி காலத்துக்கு மட்டும்தான் இருக்கும். ஆறுவது சினம். எப்போ கோபம்னா அது ஆறணும். யார் சொன்னதே? ஔவையார் சொல்கிறாங்க. எப்போ கோபம்னா ஆறுனா தாண்டா அதுக்கு பேர் கோபம். ஆறவே இல்லை என் மனசில் வச்சுன்னு என்னைக்குன்னு ஒரு நாள் பார்த்துன்னு அது கோபம் இல்லைடா, அது பேர் வஞ்சம். ஒரு திருடன் ஒரு வீட்டில் எப்படி களவானான்னு எப்படி நாள் கணக்காக காத்துனுக்கிறானோ அந்த மாதிரி காத்துனுக்கிறடா, அதுக்கு பேர் கோவம். நினச்சிக்க அதை முட்டாத்தனமாக பண்ணாத. கோவம்னா அப்படி வந்து அப்படி மறைஞ்சிடணும். ஐயா கோவப்படுவார், ஏண்டா இது என்ன இடம், இங்கே வந்துக்கிறோமே நம்ம என்ன கேட்கணும் அப்படிலாம் தெரியாமல் வாய்க்கு வந்ததெல்லாம் ஏதோ பொண்டாட்டிக்கிட்ட பேசுகிற மாதிரி இங்கே வந்து பேசுகிறீங்களே, இதெல்லாம் நியாயமாக தான் திட்டுவார். ஆனால் திட்டினே இருப்பார். ஆனால் இல்லை சொல்லிவிட்டு சரி என்ன பண்ண வந்துட்டேன், இவ்வளோ தூரம் வந்துட்டேன் என்னை நம்பி, அதுக்கும் பதில் சொல்லுவார். அப்போ கோவம்னா உடனே அடுத்த செகண்ட் அது மாறணும், வெளிப்படுத்தின உடனே அதை பற்றி தடையுமே இருக்கக்கூடாது, அதுக்கு பேர் தான் கோவம். ஆனால் இன்றைக்கி யாராவது அப்படி கோவப்படுறோமா? ஒரு அண்ணங்கிட்ட சண்டை, ஒரு தம்பிக்கிட்ட சண்டை, குடும்பத்திலே நமக்குள்ள ஒரு சண்டை, அம்மா அப்பா கிட்ட பேசாத ஆள்லாங்கிறாங்க. சாமி நான் அம்மா அப்பா கிட்ட பேசி 20 வருஷம் ஆகும் சாமி. 20 வருஷம் ஆகுதான், ஏன் சாமி பேசலை? எங்கள் 2 பேருக்கும் பிடிக்கவே இல்லை, அவங்க சொல்கிறது நான் கேட்க மாட்டேன், நான் சொல்கிறது அவங்களுக்கு புரியல, அதனால சண்டை சாமி அப்படின்னாங்க. இதுக்கு பேர் சண்டையே இல்லைப்பா, இதுக்கு பேர் என்ன அர்த்தம்? வஞ்சத்தை வெளிப்படுத்துறது. அப்போ காலம் எல்லாத்தையும் மாற்றணும். அப்போ கோபமும் காலத்துக்கு ஒரு டைம் கொடுத்தாங்கன்னா சொல்லுவாங்க, அப்போ கோபப்பட்டியா ஒரு நேரம் உட்காரு, மூச்சை நல்லா இழுத்து விடு. இப்போ டாக்டர்னு சொல்கிறது, கோபம் வரும்போதே இல்லை டென்ஷனாக இருந்தேன்னா நல்லா மூச்சை இழுத்து விடு, அந்த டென்ஷன்லாம் கொஞ்சம் மாறும், இல்லைன்னா ஒரு டம்ளர் தண்ணி கொடு, அந்த சூழ்நிலை கொஞ்சம் மாறினதுக்கப்புறம் நீ தெளிவாயிடும் அப்படின்னு. அப்போ காலம் என்ன பண்ணுது, இந்த முதல் பிள்ளைக்கு மேலே இருந்த கோபம் நாளாக இந்த புருஷனை என்ன பண்ணுவாங்க, அம்மாவே ஏற்றுப்பாங்க. நமக்கு வாய்ச்சது அவ்வளோதான், இது கூட தான் வாங்கணும்னு முடிவாகி போச்சு. சரி எங்கேயோ ஒரு இடத்துல அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி என்ன பண்ணுவான், புருஷனும் ஒரு அடி இறங்கி வந்துடுவார், பொண்டாட்டியும் இறங்கி வந்துடுவார். இப்போ 2 பேரும் ஒன்றா இருப்பாங்க, இப்போ 2 பேரும் அந்யோன்யம் ஆகிடுவாங்க. ஏன்னா ஒருத்தர் இப்போ புரிஞ்சுக்கினாங்க. ஆரம்பத்தில் இவங்க அப்பன் சோத்தை துண்டு போட்டு இவன் வாழ்ந்துட்டான், இவங்க அம்மா போட்ட சோத்தை துண்டு போய் இந்த அம்மா வாழ்ந்துட்டாங்க. இந்த 2 பேரும் நான் என்ற ஆணவத்திலேயே ஒன்றா சேருவாங்க. நான் இப்படி தான் இருப்பேன். இப்போ அது வரை கூட கட்டி கொடுக்கும்போது சொல்லுவாங்க, நீ இப்போவே இழுத்து பூச்சாதான் அவன் கூடவே இருப்பான், விட்டுட்ட அப்படின்னா மருந்து குத்த அனுப்புவாங்க கூடவே. அப்போ ஏற்கனவே ஒரு குழப்பம், தான் சந்தோஷமாக வாழ்ந்தேன், நான் சுதந்திரமாக இருந்தேன், இப்போ இன்னொரு வீட்டுக்கு போகிறேன், அங்கே எப்படி இருக்குமோ அந்த மனசாலாம் எப்படி இருப்பாங்களோ ஒரு பயத்தோடு போகிறவங்களுக்கு இங்கேருந்து அனுப்புகிறவங்க இதெல்லாம் சொல்லி விஷம் போடுற மாதிரி போட்டால் அவங்க 2 பேரும் எப்படி சேர்ந்து வாழ்வாங்க? அப்போ இந்த முதல் அடி முதல் குழந்தை மேலே ஊந்துச்சு. நாளாக இதெல்லாம் ஒருத்தர் புரிஞ்சு 2 பேரும் அந்யோன்யம் ஆகிடுவாங்க. எப்பா நீ வந்தால் தான்ப்பா சாப்பிடுவேன் அப்படின்னு உட்கார அளவுக்கு ஒரு அந்யோன்யம் ஆனதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தை மேலே அவங்களுக்கு அளவு கடந்த பாசம் இருக்கும். அப்போ இந்த குழந்தை எப்போ வரும்? கடைசியாக தான் வரும். புரியுதுங்களா? அப்போது இதெல்லாம் நம்ம நடைமுறையில் பார்க்குறோம். ஒரு தாயாக இருந்தாலும் அவங்களோட அந்த கோபதாபங்களை ஒரு குழந்தை மேலே காட்டுற சூழ்நிலை வருது. அப்போ இந்த உலகமும் அப்போ ஏற்பட்டது தான். இந்த உலகம் நம்மளை காப்பாற்றும், இல்லை இந்த உலகத்துக்காக நான் வாரேன்னு சொன்னால் அதை நம்மளை மாத்திரை போட்டு தண்ணி மூங்குற மாதிரி மூழ்கி காலி பண்ணிட்டு போயிடும். அப்போ நாம் எதுக்காக வந்தோம்? நம்மளுடைய கர்மாவை தீர்க்கறதுக்காக வந்த ஒரு இடம். கர்மா எப்படி பார்த்துக்கிறோம் அப்படின்னா அனுபவித்தால் மட்டும்தான் தீரும்.
ஒரு விதை முளைக்கணும்னா அது வீட்டில் வச்சு பீரோவில் வச்சா முளைச்சிடுமா? விதை தான், அதுக்குள்ளே சக்தி இருக்குது தான். ஆனால் அது பீரோவில் வச்சா முளைக்குமானா வாய்ப்பே கிடையாது. அதுக்கான சூழ்நிலை எதுனா இந்த மண்ணில் போட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற காற்று வெயிலெல்லாம் அது ஈர்க்கா மட்டும்தான் அந்த விதையே முளைக்கும். அந்த மாதிரி நான் என்னோட கர்மாவை தீக்கணும்னா இந்த உலகம் மட்டும்தான். ஐயா சொல்லுவாங்க, பா எங்கே நீ பாவம்லாம் செஞ்சியோ அங்கேயே தான் நீ அழிக்க முடியும். பாவத்தை அழிக்கிறதுக்கு நரகன்னு ஒன்று இறைவன் கட்டி வைக்கல. நீ பண்ண சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு, நீ பண்ண புண்ணியத்தெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு சொர்க்கம்னு ஒன்று இந்த வேற எங்கேயும் இறைவன் செட் பண்ணவே இல்லை. சொர்க்கமும் நரகமும் இந்த உலகம் மட்டும்தான். நீ பண்ண பாவமும் புண்ணியமும் அனுபவிக்கக்கூடிய ஒரே இடம் இந்த உலகம் மட்டும்தான். அப்போது நீ பாவத்தை பண்ணிட்டேன்னா அதை அழிக்கிறதுக்கான ஒரே இடம் இந்த உலகம் மட்டும்தான். அப்போது யாருக்கெல்லாம் பாவம் பண்ணியிருப்பா அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு தான் நம்ம பாவம் பண்ணியிருப்போம். யாரோ ஒருத்தர் மேலே கோபம் தானே இருக்குது சாமி. வீட்லேயே 4 பேருக்குள்ள நம்ம மூஞ்சி எடுத்து பேசுறதில்லை. அப்போ கோபத்தாபங்கள் பாவங்களாக மாறும். யாருக்கும் நம்ம ஆசையோடு பண்ணுறதில்ல. தலையெழுத்தேன்னு தான் இப்போ நீங்கள் நிறைய பேர் பண்ணுறோம். ஒரு புள்ள கூட நம்ம சொல் பேச்சு கேட்கலான்னு கேட்குற பிள்ளைக்கு நம்ம விழுந்து பண்ணுவோம். கேட்காத பிள்ளைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அவனுக்கு பிடிச்சதை அவன் பண்ணால் கூட சரி இது கெட்டு தான் போகுது, வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு வேண்டா வெறுப்பாக பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கான காலகட்டங்கள் இருக்குது. அப்போ நாம் எப்படிப்பா இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நாம் இங்கே செய்யறதுக்கு தான் வந்திருக்கிறோம், அனுபவிக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம். நமக்கு கொடுக்கறதுக்கான அனுமதி இருக்குது, யாருக்கிட்டேருந்து அனுபவிக்கிறதுக்கான இறைவன் கொடுப்பனை கொடுக்கல. அதனால தான் சொல்லுவார், எப்பா கொடுத்து வாழு, எடுத்து வாழாத. ஏன்னா எடுக்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இல்லை. ஏன்னா நம்ம அழிக்க வந்தவங்க. நீ பண்ண வாங்கினே இருந்தோம்னா அதுவும் டெபாசிட் ஆகும். ஏற்கனவே வந்ததே அழிக்க முடியாமல் இங்கே உக்காந்துட்டு இருக்கோம். இன்னும் நீ வரதெல்லாம் வாங்கி உள்ளே போட்டுனே இருந்தனா என்னைக்கு அழிப்ப, என்னைக்கு உன் பிறவி முடியும்? அப்போது உன் செயலை குறைச்சிக்கோ. செயலை குறைச்சினா இப்போ நான் வேலை வெட்டி இல்லாமல் உட்காந்துலாமா அப்படின்னா அது இல்லை. செயலுன்றதே நான் எல்லாம் செய்வேன், ஆனால் எதுவுமே நான் செய்யலை. இறைவன் எனக்கு கொடுத்த கட்டளையை நான் செய்கிறேன்.